டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது சிறப்பாக உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம். சில நேரத்தில் தேவையான அளவுக்கு சில வேலைகளை செய்து முடிக்கணும் அப்படின்னா அப்பொழுது வேகமாகவும் கடினமாகவும் பேசி அந்த வேலைகளை முடிச்சுக்கலாம். சில நேரத்தில் விசுவாசமாகவும் பண்பில் பரிவில் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வேலைகளை செய்து முடிக்கலாம். ரெண்டு விதத்துலேயும் வேலைகளை செய்து முடித்து அந்த டார்கெட்னு ஒன்று வச்சுக்கிறோம்ல, டைம் டார்கெட்னு ஒன்று வச்சுக்கிறோம். இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், இதுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவை அனைத்தையும் முடிக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது இது எல்லாமே இந்த நம்மளோட உணர்ச்சிகளை எங்கனம் கையாள்வது அப்படின்னு பார்க்குறோமில்ல, அதுபோல் அந்த அடிப்படையில் இந்த வேலைகளை நம்மளால் செய்து முடிக்க முடியும். ஒரு சிறு குழந்தை இருக்குது, அது சரியாக படிக்கலை, படிக்கிறதுக்கே வரமாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு வைங்க. அதற்கு இன்னும் சிறு குழந்தைன்னா எப்படி, ஒரு 10 வயசு வரைக்கும் சின்ன பசங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் 10 வயசுக்குள்ளே எந்த விதமான கடினமான வார்த்தைகளை சொல்லி பசங்களை திருத்துறதோ இல்லை அடிக்கிறது இல்லாட்டி போனால் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் ஏற்புடையது அன்று. உளவியல் அடிப்படையில் இவை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். இது ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சின்ன பசங்களுக்கு எப்படி நன்னா படிக்கிறது அப்படி சொல்லி கொடுக்கலாம், எந்த அளவுக்கு சிறப்பாக விளையாடி தரது அது சொல்லி கொடுக்கலாம். எல்லாருண்டும் எப்படி மரியாதையாக நடந்துக்கிறது அப்படி சொல்லி கொடுக்கலாம். மரியாதையாக நடந்துக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர அப்படி சொல்லி கொடுக்கலன்னா சரியாக நடந்துக்கலைன்னா பனிஷ்மெண்ட்டு அந்த 2வது சென்டென்ஸ் கிடையாது. அது மாதிரி வரும்பொழுது சில சமயம் என்ன பண்ணுறது, ரொம்ப பசங்க படிக்கிறதுக்கு வரவே இல்லை, இன்னும் விளையாட்டு பராக்காவே இருக்குது, இன்னும் படிப்பில் ஈடுபாடு வரல. அப்போ படிப்பில் ஈடுபாடு வரலன்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக படிக்கிறதுக்கு தொடர்ந்து படிக்கணும். ஈடுபாடு வராட்டா பரவாயில்ல, ஈடுபாடு உடனே புத்தகத்தை எடுத்து வச்சுன்னு தானே சோஷியல் படிக்கிறது இல்லாட்டி போனால் என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறது அப்படின்ற அவசியம் இல்லை. படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைய என்ன பண்ணணும், அதுக்கு மோட்டிவேட் பண்ணி புத்தகத்தை எடுத்து வச்சுன்னு உட்காரணும். ஆனால் அது நன்னா படிக்கிறதா இல்லையா, அந்த படிக்கிற நேரத்தில் அந்த நேரம் செலவாக்குற நேரம் பயனுள்ளதாக இருக்கிறதான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நிச்சயமாக இல்லை, பயனுள்ளதாக இருக்காது. ஏதோ அம்மா சொல்கிறாங்க இல்லை பாட்டி கண்டபடி கோவிச்சுக்கிறா படிக்கலைன்னா அப்படின்னு அதனால தான் அது படிக்க வருமே தவிர இல்லாத போனால் அது படிக்க வராது. படிக்கிறதுக்கு ஈடுபாடு, அதுக்கு அடிப்படை காரணம் த சைல்டு ஹஸ் நாட் இன்க்ளின்டு டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் டில் நவ். இந்த வயசை தாண்டுற வரைக்கும் அதுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு வரல. உபாயமாக தான் படிக்கும் அப்படின்னா அந்த உபாயமாக படிக்கிறதுக்கு கூட புக்ஸ் எடுத்து வச்சுனா தானே, டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுனா தானே படிக்க வரும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைங்களோட விசுவாசமாக பேசி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீ இதெல்லாம் பண்ணுவியே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப பெரிய பொறுமை எல்லாம் வேணும். சொன்ன உடனே என்னென்ன கூப்பிட்ட உடனே வரணும் அப்படின்னு கேட்டால் கூப்பிட்ட உடனே எதுவுமே கிடைக்காது. இப்போ நம்மளுக்கு ஒரு சர்வெண்ட் வேணும், ராத்திரி 10 மணி ஆச்சு, யாரானு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கூப்பிட்டா உடனே கிடைக்காது. இப்போ நைட் டைம் ஆகிடுத்து, நாளைக்கு தெரியுமா சூரிய உதயம் சன்ரைஸ் போல தான் அவங்களுக்கு வருவாங்க, போது விடிஞ்சாதான் அவங்களுக்கு அட்டெண்டர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம பே பண்ண போகிறோம், அவங்க வேலை செய்தால் எப்போ கொடுத்தாலும் காசு உண்டு அப்படி ஒரு நிலைமையில் இருந்தாலே கேட்டவுடனே கிடைக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் அது படிக்கிறதுக்கு மட்டும் எப்படி சொன்ன உடனே கூப்பிட்டா உடனே வருவாங்கன்னு கேட்டால் அதுவும் சாத்தியம் இல்லை. இதுவே கிடைக்காத பொழுது அது அவங்களோட சொந்தமான மூடு பொறுத்து இருக்குது. மூடுன்னு சொன்னால் நான் குணம், அந்த குணம் படிக்கிற குணம் வந்தால் தான் படிக்கும்னு சொன்னால் படிக்கிற குணம் வரத்துக்கு உண்டான கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியரை நம்ம தான் பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏற்பாடு பண்ணணும். அதற்கு உண்டான தயாரெல்லாம் செய்து வைக்கணும். எதுக்கு இந்த வார்த்தைகளை, இந்த வை திஸ் ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொன்னால், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோமே, எமோஷன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்மளோட இன்டெலிஜென்ஸை, அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்மளோட அது வேறு வேலையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒன்று, அப்புறம் எமோஷனாக இருக்கும்போது அது எப்படி நம்மளோட அறிவாற்றலுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு 2 விதத்துலேயும் தானே பார்த்துக்கிட்டு வரோம். அப்படின்னா உணர்ச்சிகளை கையாளும் பொழுது சில நேரத்தில் என்ன பண்ணணும், தன்மையாக நடந்துட்டு அந்த வேலையை நடத்திக்கணும். சில சமயத்தில் ரொம்ப குணம் அதிகமாக, அதாவது குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் கிளியராக இருக்க மாதிரி இருந்தால் அப்பொழுது அந்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். சில நேரத்தில் ரொம்ப கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரு பழைய காலத்தில் ஒரு பேச்சு பேசுவாங்கன்னா, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை
பாடி கறக்கணும் அப்படின்னு சொன்னால் பசுக்கிட்ட பால் கறந்துக்கணும் தான். ஆனால் அது எல்லா பசுவும் இன்னைக்கு வந்தவுடனே வாங்க சார் என்ன வேணுமோ கறந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அது சொல்லாது. சில சமயம் கிட்ட போனாலே அதனோட காலால் ஒரு வேகமாக ஒரு உதை கொடுத்துன்னு வைங்க, நம்ம எடுத்துன்னு போகிற சொம்பெல்லாம் சாஞ்சி கொட்டி பால் கறந்துருந்தாலும் அதை கொட்டிடும். கிட்ட போகிறதுக்கு முன்னே நம்மளுக்கே அடிபட்டாலும் வாய்ப்பெல்லாம் உண்டு, அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதனால் அதுக்கிட்ட என்ன பண்ணணும், தன்மையாக அது காலெல்லாம் நகர்த்தாமல் இருக்கா மாதிரி டைட்டாக கட்டிட்டு அதை யாரான ஒருத்தர் முன்னாடி நின்று பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் கீழே இருக்கிற அந்த இடையனை என்ன பண்ணுவார், பாலை கறந்து கொடுப்பாரு. சில பசு என்ன பண்ணோம், அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதான கொடுத்தா போகிறோம், பச்சையா புல் இல்லைன்னா அதுக்கு அதனோட ஈட்டபிள்ஸ் என்னவோ அதெல்லாம் நம்ம க்ரீன்ஸ் எல்லாம் கொடுத்தோமானே அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பாலை வேகமாக கறந்துடலாம். அதனால தான் சொன்னாங்க அதை வந்து நயமாக நடந்துக்கிட்டால் பசுக்கிட்ட பால் கறக்க முடியும்னு. அது எப்படி சாதாரண ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு அதனோட உணர்ச்சிகளுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கணும்னு இருக்குதோ, அதுபோல் நம்ம பிள்ளைங்களுக்கும் அதனோட முயற்சிக்கு ஏற்ப அந்த சிறு பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு ஈடுபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டு டீல் எல்லாம் போட்டுண்டு அந்த டீல் உண்டானதுக்கு என்ன அடிப்படையில் வேணும், கடிகாரம் நிச்சயமாக வேணும், டைம் பார்க்க தெரியணும். இப்போ நம்பர் 4 இருக்க ஒரு முள்ளு அது 6 வர வரைக்கும் யூ ஆர் அலவுடு டு கோ ஃபார் யுவர் ஃப்ரீ டைம்ஸ். 6 மணி 6 வந்துருச்சுன்னு சொன்னால் 6லேருந்து 12 வர வரைக்கும் நிச்சயமாக என்ன செய்யணும், நம்ம அது வரைக்கும் எழுதணும், படிக்கணும். விச் எவர் இஸ் ரிக்வயர்ட். கிளாஸ் ரூமில் என்ன ஹோம்ஒர்க்கோ என்ன எழுதணுமோ அதை வந்து இந்த 6 நம்பரில் எழுதி முடிக்கணும். நீ வேகமாக எழுதினா சீக்கிரம் முடியும், லேட் ஆச்சுன்னா இன்னும் 1 or 2 நம்பர்ஸ் கூட அதிகமாகும். முதல்ல அதை பற்றி அப்புறம் பேசலாம். முதல்ல நோட் எடுத்துக்கோ, பென்சில் பேனா எடுத்துகிட்டு வா, எழுதிவிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீலிங்ஸில் நம்ம வந்து கரெக்டாக இருந்தமான பிள்ளைங்களை ஓரளவுக்கு படிப்பில் ஈடுபாடு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த ஈடுபாடு வந்த பிறகு தான், அதாவது இன்வால்மெண்ட் டு ஸ்டடி, அது ஒரு இன்க்ளினேஷன் டு டேக் த புக்ஸ் அதெல்லாம் இருக்கணும். புத்தகத்தை எடுக்காமே பேக்லேயே வச்சுருந்தா அது பேக்லேருந்து நேராக தலைக்கு போகாதுல்ல. பேக்லேருந்து கையில் எடுத்துக்கணும், பார்த்து எழுதணும், வாயை விட்டு படிக்கணும். அப்புறமா தான் அது தலையிலே என்ன பண்ண முடியும், மூளையில் பதிச்சுக்க முடியும். அதனால் இன்வால்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன் வந்து ஒரு கமிட்மெண்ட் டு டூ த ஒர்க், அந்த கமிட்மெண்ட் டு மேக் த சைல்டு டு ரீடு அது அம்மாவுக்கு இருக்கணும். அதே மாதிரி கமிட்மெண்ட் டு ஸ்டடி வெல் அது அந்த குழந்தைக்கு இருக்கணும். இது ஒரு டீம் ஒர்க்கு. ஒருத்தரே நானே படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லவே இல்லை. இப்போ நடக்காது அது. அது வந்து சில நேரத்தில் 10ஆம் கிளாஸ் வர வரைக்கும் கூட நடக்காததாக இருக்கும். சில வீட்டில் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, 10ஆம் கிளாஸ் வந்தால் கூட அதில் என்ன சிரமப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். படிக்க வரத்துக்கு உட்கார வைக்கிறதுக்குள்ள போருன்னு ஆறுது அப்படி சொல்லிவிடுவாங்க சில பேரண்ட்ஸ் எல்லாம். அதனால் இட் இஸ் அ டீம் ஒர்க் பிட்வீன் தி பேரண்ட்ஸ் அண்ட் த சைல்டு. அப்பாவும் முயற்சி செய்து படிக்கணும், அம்மாவும் முயற்சி செய்து படிக்கணும். யார் பாடத்தை, குழந்தைங்களோட பாடத்தை. நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், ரீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன அளவில் அதை மோட்டிவேட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். பட் இட் இஸ் அ டாஸ்க் டு பி அச்சீவ்டு. அந்த டாஸ்க்குன்னு வரும்போது இட் இஸ் அ டீம் ஒர்க். வேறு எங்கேயோ வேலை செய்துட்டு வந்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிச்சே படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அது வேறு ரோல், இது வேறு ரோல். அந்த ரோல் டிஃபைனிங்கில் யூ ஆர் எ டீச்சர், யூ ஆர் எ ஆஃபீஸில் இருக்கிற வெரி எக்ஸிக்யூட்டிவ், அதெல்லாம் ரைட்டு. யூ ஆர் எ கலெக்டர் அட் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஆனால் வீட்டுக்கு வந்தால் உன்னுடைய குழந்தைக்கு நீ தாய் தான் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தாய் எந்த வேலையெல்லாம் விடாது செய்யணுமோ த ரோல் டு பி எக்ஸிபிட்டட், த ரோல் டு பி எக்ஸிக்யூட்டட். ரெண்டுமே நீ எதை எக்ஸிபிட் பண்ணணும், எதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ரெண்டுத்தையுமே வீட்டில் வரும்போது தாய் என்ற கோணத்தில் இவை அனைத்தையும் செய்து முடித்தால் தான் அந்த குழந்தைக்கு அம்மாவோட ரோல் கரெக்டாக கிடைக்கும். அந்த குழந்தைக்கு அம்மாவோட என்ன இன்புட் இருக்கே டுவர்ட்ஸ் ஹர் ஸ்டடீஸ் அது கரெக்டாக கிடைக்கும். அதனால் ரோல் டிஃபைனிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரோல் டிஃபைனிங்க்கு ஏற்ப அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும், படிக்கிறதுக்கு ஒரு ஈடுபாடு வரணும். அப்படின்றதுக்கு முழு முயற்சி எடுத்து போட்டால் இந்த பலன் வந்து உடனே அடுத்த வாரமே கிடைக்கும். போன சண்டே சொல்லி கொடுத்தனே, இந்த சண்டே ஏன் நீயே படிக்க மாட்டேன்ற அப்படின்னு இல்லாமல் இட் இஸ் தொடர்ந்து ரெக்கரிங் ஒர்க்கு தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தால், எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தால் ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் இட் வில் கெட் கிளிக்ட் அப் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒரு உணர்ச்சிகளுக்கு, அதாவது கோவப்பட்டு அடித்து பசங்களை படிக்க விடாமல் பண்ணுறது, நீ தான் படிச்சியா, நான் இப்படி அடிக்க வச்சா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு முரட்டுத்தனம் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்களையும் தள்ளிட்டு போகக்கூடாது. நாமளும் அதுக்கிட்ட என்ன பண்ண அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமாக, அதாவது ஒரு வேகமாக அது வேலை செய்கிறத காட்டிலும் விசுவாசமாக செய்கிறது நிறைய பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.